இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்பதான் இவங்க அடிக்கடி வராங்களே. அக்கா வாங்க மேகல, உட்காருங்க. ஒரு நிமிஷம், அது கொடுங்க. என்னங்க? ஆண்டி, பீரோ சாவி, அப்புறம் சேஃப்டி லாக்கர் சாவி, வேற ஏதாவது கேஷ் வச்சிருந்தா அந்த பெட்டியோட சாவி, இப்படி எல்லா சாவியும் என்கிட்ட கொடுங்க. எதுக்குமா? ஏதாவது வேணுமா? தயங்காம கேளு. கேளுங்க. அம்மாக்கு இல்லன்னு சொல்ற பழக்கமே இல்ல, கண்டிப்பா கொடுப்பாங்க. இனிமே நீங்க கொடுக்க வேண்டாம், நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் தானே இந்த வீட்டோட மருமக, என்கிட்ட தான் சாவி இருக்கணும். என்ன சொல்ற? நீதான் இந்த வீட்டு மருமகளா? அப்ப விசாலாட்சி யாரு? இந்த குடும்பத்தோட வேலைக்காரியா? சாவி வாங்கி என்ன பண்ண போற? சாவிய வச்சுக்கிட்டு ஆண்டி என்னெல்லாம் பண்றாங்களோ அதத்தான் நானும் இனிமே பண்ண போறேன். ஹலோ, இந்த குடும்பத்தோட வரவு செலவு உங்களுக்கு தெரியுமா? விஷயம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க. ஆசைப்படுறான், கொடுத்தா என்ன தப்பு? இனிமே ஜனனி தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா, அண்ணி எப்பவுமே சரியாதான் யோசிப்பாங்க. சேஃப்டி லாக்கர்ல இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர நேரத்துல இவையே சாவிய கைப்பற்ற பாக்குறா. ஜனனி, நீ இப்பதானமா இந்த வீட்டுக்கு வந்திருக்க, எதுக்காக அதுக்குள்ள அவசரப்படுற? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இது எங்களோட ஃபேமிலி. அம்மா, யாரோ சொல்லி கொடுத்துதான் ஜனனி இப்படி நடந்துக்கிறாங்க. கொடுக்கலன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். இது வெறும் சாவி மட்டும் இல்லம்மா, எந்த காலத்திலயும் இந்த குடும்பத்துல பிரச்சனை வராம சமாளிச்சு சந்தோஷமா பாத்துக்கிற ஆயுதம். அதுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சரியா? அடப்பாவிகளா, இவ்வளவு நகை இருக்கிறது தெரியாம போச்சு. பெரிய மூட்டை தேரும் போலையே. வீட்டுல தானே இருக்க போகுது, பாத்துக்கிறேன். ராசு, எல்லாம் சரியா இருக்கா? எண்ணி பாத்தியா? செக் பண்ணியாச்சு பாட்டி, எல்லாம் சரியா தான் இருக்கு. மை காட், சூப்பரா இருக்கு. ரொம்ப ரேரான கலெக்ஷன்.
அப்பப்ப இதெல்லாம் கடையில போய் வாங்கறது இல்ல. நகைய வாங்கி உருக்கி ஆசாரிக்கிட்ட கொடுத்து செஞ்சது. அத்தனையும் சொக்க தங்கம். இந்த நகைப்பெட்டியை எப்ப எனக்கு தருவீங்க? ஒரு 4 நாள் பொறுத்துக்க கொண்டு வந்து தரேன். எதுக்கு 4 நாள்? 4 நாள்லாம் பொறுக்க முடியாது. நாளைக்கே கொடுக்கணும். ஒரு 4 நாள் முடியாதா? நான் தான் சொல்றேன்ல, பொறுத்துக்க. இவளுக ஆர்வமா பாக்குறத பார்த்தா ஆளுக்கு ஒண்ணு தூக்கிடுவாளுங்க போல இருக்கே. என்னங்க, எனக்கு 2 நாள்ல கொடுங்க. விசாலாச்சு, எடுத்து உடனே பத்திரமா வை. சரிங்க. ஜனனி, இதை எடுத்து வச்சிருமா. ம் ஏன் நீ என்ன பண்ற? நீ எடுத்து வைக்க மாட்டியா? ஏன் அவகிட்ட சொல்ற? ஆ, ஆ. பீரோ சாவி ஜனனி கிட்ட தானே இருக்கு. அப்ப அவ தானே எடுத்து வைக்கணும். என்னது? சாவி ஜனனிக்கிட்டு இருக்கா? எதுக்கு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து வச்சிருக்க? அப்பா, நான் தான் இந்த குடும்பத்தோட மருமகன்னு சாவி என்கிட்ட தான் இருக்கணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. இருக்கட்டுமேங்க. ஜனனியும் பொறுப்புனா என்னன்னு கத்துக்கிட்டுமே. ஜனனி, சாவி அம்மாட்ட கொடு. இதெல்லாம் உன்னால பாத்துக்க முடியாது. என்ன சிவா, ஏன் எல்லாரும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? என்னால முடியும். அண்ணே, ஜனனி உன் மருமக தானே? அப்பா, அவங்க தான் ஒரிஜினல் மருமக. யாரா வேணா இருக்கட்டும். ஜனனி, சாவி அம்மாட்ட கொடு. சிவா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. ஜனனி, நீ வா, சாமியை வேண்டிக்கிட்டு இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு. ம் சரிங்க ஆண்டி. இன்னைக்கே தூக்கிட்டா பழைய ஜனனி மேலதான் விழும். சாவி இல்லாம திறக்க முடியாது. எப்படியும் அந்த சாவியை எடுத்துடணும். அற்புதமா இருக்கு. அம்மளை ஏதாவது சிக்கல் பண்ணுனா எப்படியாச்சும் மிரட்டிய வாங்கிடணும். மொத்தமும் நமக்கு தான்.